ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரி சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்னைக்காவது சப்பாத்தி மீஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இதுக்குன்னே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டு நீங்கள் செஞ்சாலும் சரி, வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சுட்டு சாஸ்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி சில்லி சப்பாத்தி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச சப்பாத்தியில் ஒரு 10லேருந்து 11 சப்பாத்தி கிட்ட மிச்சம் இருக்குது. இப்போ இந்த சப்பாத்தியை வச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு சில்லி சப்பாத்தி பண்ண போகிறேன். சில்லி சப்பாத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று காலையில் செஞ்ச சப்பாத்தியில் ஈவினிங்கில் செய்யணும், அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு செஞ்ச சப்பாத்தியை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணும். கொஞ்சம் பழைய சப்பாத்தியாக இருந்தால் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புது சப்பாத்தியை வச்சு செய்கிறப்ப அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு நம்ம நறுக்கிக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா கடைகளில் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக ஸ்கொயராக கட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதை நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடுசாக நறுக்கிட வேண்டாம். இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு. சில்லி சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சில்லி சப்பாத்தி பொதுவாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்குனால ஒரு அகலமான பேனில் ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சப்பாத்தி இருக்கு இல்லையா, பேன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது வறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுன்னு வறுத்துற வேண்டாம். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பொதுவாக சில்லி சப்பாத்தி பார்த்திங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கணும். நம்ம இப்படியே போட்டோம் அப்படின்னா ரொம்ப வதன்னு ஆகிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை லைட்டாக செவந்து வர மாதிரி வறுத்துக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு சில சப்பாத்தி நல்லா ஒரு லைட்டாக கிறிஸ்பியாகவும் வறுபட்டிருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியுமே நல்லா வறுத்து இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சில்லி சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம வறுத்த எண்ணெய் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக இதில் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக செவந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இன்றைக்கி குடைமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஒரே ஒரு பச்சை கலர் குடைமிளகாய் சப்பாத்தி சைஸ்லேயே நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த குடைமிளகாய் போடுறப்ப சில்லி சப்பாத்தியோட அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட என்ன நிறம் கிடைக்குதோ அதை போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இது முழுசாக வெந்துடக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சில்லி சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கும். இந்த மசாலுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். அதாவது கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது கறி மசாலா பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில் மசாலா கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி விழுது சேர்த்துக்க போகிறோம். சின்ன சைஸில் 2 தக்காளி, ஒரு 4 முழு முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா திக்காக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொதுவாக சில்லி சப்பாத்திக்கு வந்து கெச்சப் போடுவாங்க, அதாவது டொமேட்டோ சாஸ் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி அது போட போகிறது கிடையாது. அதுக்காக தான் கொஞ்சமாக சர்க்கரையும் ஒரு 4 முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி சேர்த்து நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு இந்த மசால் வந்து இனிக்காது, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு சுவையை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற மசால் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணெய் இந்த சமயத்தில் தான் சேர்த்துக்கணும். முன்னாடியே போட்டுட்டிங்க அப்படின்னா நெய் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைம் போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கிரேவி கொஞ்சம் தளன்னு இருக்கணும். ரொம்ப வந்து கெட்டியாக கலந்துட்டிங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி போட்டு கலர முடியாது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துட்டேன். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு மிதமான தீயிலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மிதமான தீயிலே வச்சுருந்தேன். கடைசியாக கொஞ்சம் தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மட்டும் போட்டுட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு நீங்கள் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சில்லி சப்பாத்தியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.